இந்த மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் பீஸ் போட்டுங்க. அது மேலே லைனிங், அதுக்கு மேலே கேன்வாஷ். நம்ம வரைஞ்சி வச்சுருக்க கேன்வாஷை போட்டுக்கணும். நம்ம அந்த டிசைனை முன்னாடியே வரைஞ்சி வச்சுக்கணும். கேன்வாஷில் மெஷர் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் உள்ளே போகும்போது ஸ்கேலப்புக்கு நம்ம அந்த உள்ளே நிறுத்தி ஊசியை ஒவ்வொரு லைனும் அப்படி ரவுண்டாக அடிக்கணும். நம்ம சும்மா அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அது திருப்பி வரும்போது நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. பொறுமையாக பண்ணணும். இந்த கேன்வாஸ் நழுவிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்னால் இதை ஃபஸ்ட்டு நல்லா குண்டூசியை வச்சு எல்லா இடமும் குத்திடுங்க. குத்திட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு திருப்புறேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு நல்லா ஸ்டிஃபாக எல்லா இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும். டெய்லரிங் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க எல்லோரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் இனிமேல் நம்ம சேனலில். இது ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த அந்த லைனில் போய் இப்படி திருப்பும்போது நம்ம நல்லா ஊசியை நிப்பாட்டி தான் திருப்பணும். அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு திருப்பினோன்னா நம்ம அதை ப்ளவுஸை நம்ம திரும்ப ரிட்டன் எடுக்கும்போது கரெக்டாக இருக்காது, ஷேப் இருக்காது. வெளியே எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். பாருங்கள், நடுவில் இருக்கிறதே நம்ம கட் பண்ணிடணும். நடுவில் ஸ்டிச் போடாமல் தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காற்று அடிச்சிடுங்க. இது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அப்படியே மெயின் பீஸ் இருக்கா, இங்கிட்டு இருக்க லைனிங்கை மட்டும் அப்படியே ஃபுல்லாத்தையும் எடுத்து திருப்புறோம். இப்போ ஒன்று ஒன்று நம்ம விரலை வச்சு ஊசியை வச்சு அதை நீட்டாக அப்படியே எடுத்து விடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும். இப்போ அந்த நெக்லைன் நமக்கு கிடச்சிரும். இப்படி பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து விடணும்.